எதை பேசுறதுன்னு தெரியலையே, எங்க ஆரம்பிக்கிறது. நேற்று படம் பார்த்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு எப்போவுமே நம்ம வந்து இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த எண்டு டைட்டில் கார்டு போகிறப்போவே ஓகே, டைரக்டர் வெளியே இருப்பார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார், படத்தோட சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இங்கே பிளானிங்க்கு இடமே கிடையாது. நாடி நரம்புலாம் கொலண்டு போய் எமோஷன் பீக்கில் ஆகி நான் மாறி கையை பிடிச்சிட்டு நிற்கான், அவன் என் கையை பிடிச்சிட்டு நிற்கான். ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டே இருக்கும். அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க, நானும் ஒன்றும் பேசலாம், ஒன்றும் பேசல, போயிட்டு அந்த தியேட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் லெப்ட்ல காரை நிறுத்திட்டு படுத்து கிடந்த மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்து கிடந்தப்பா. அலங்கும் போல இருக்கு. என்ன இளவல்லாம மனசுல தோணுது. நேர வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேயும் உறக்க வர மாட்டேங்க. நான் இடியே விழுந்தாலும் 10 நிமிஷம் தூங்குற ஆளு உலகத்தை. அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கப்பா உன் படத்துல. லாரியில ஏறி எல்லாரும் போறாங்க வாழை வெட்டதுக்கு. அந்த வாழை இந்த பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட் குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீட்ல. அந்த லாரி அப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான் சமம். அவ்வளவுதான் அவங்க. அப்படி எவ்வளவு இடத்துல அந்த 2 சொமாடு எங்க ஊர்ல சோமைன்னு சொல்லுவாங்க. 20-25 கிலோ இருக்கும். குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் தியாக ஒரு வாழை. 40 கிலோவை ஏத்திட்டு வர்ற டைம்ல நீங்க ஓரளவுக்கு பிளெயின்ல நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு கால்லாம் வந்து வச்சுக்கோங்களேன், நீங்க இறங்கி திரும்ப சூரியன்ல கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்கல. ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். அந்த பெயினை கடத்துற விஷயம் இருக்குல்ல, ஸ்கிரீன்ல இருந்து பிள்ளைகளை யாம்டே ஒயிட் ஷாட்டு ஒயிட். நம்ம பாத்தியில சும்மா நடந்து வரதே வந்து எவனாலும் நடக்கலாம். அந்த பாத்தியில இந்த பாத்தினா எங்க இது வரப்பு, அதுல வந்து ஏற்கனவே எங்க ஊர்ல செளியுமோ சகதி சேரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது சாதாரணமா நடக்கிறதே கஷ்டம். இதுல இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது எதை சொல்ல. என்ன எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். காலமும் சூழலையும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஆபீஸுக்கு வந்து நிறைய பேசுறேன். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒரு கல்லூரி, அதுல வந்து ஒரு காதல் அப்படின்னா அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு லைஃப் இருக்கும்ல, அதுதான் வாழை. என்ன பொறுத்தவரையில இது பரியேறும் பெருமாள் 1. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பாக்கிறேன். அப்படிதான் நான் பாக்கிறேன். எவ்வளவு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க தெரியுது எனக்கு. அவன் லவ் வந்து இவன்ட்ட சொல்றான், கேட்ட ஏக்கா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏம்லா நீ அவனை கல்யாணம் பண்ணு சொல்ற. அவங்க நம்ம அப்பா மாதிரியா இருக்கான், நம்ம அப்பா மாதிரியே பேசுறான், நம்ம உரிமைக்காக போராடுறான். இவன் நம்ம ஆளு, இவன் அவன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது. அவளுக்கு ஏற்கனவே தாட் இருக்கு. உடனே அவ சரி ரைட்டுங்க. இப்போ மருதாணி தான் கொண்டு கொடுக்க சொல்லுதா. இவன் அந்த பேட்சை தூக்கிட்டு போறான், அருவாள் சுத்தி பேட்சை தூக்கிட்டு அங்க போய் நிற்கான். எங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். டே ஒரு மாதிரி எமோஷன் ஆயிரும், கொஞ்சம் இதா இருக்கு. அப்ப நேர பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்படி முடிச்சிடுறேன். போதும், அவ்வளவுதான். எனக்கு நீ தம்பியா வந்து எனக்கு பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன பேரு தாபனபரணிகள் கொல்லப்படாத ஒரு புக் எடுத்துட்டு வரான், வந்து கொடுங்க. என்னடே நான் இது எழுதியிருக்க புக்கு ரைட் படிச்சாச்சு. சில ஆளுகளை பார்த்தா டக்குன்னு தெரியும், இவன் வேற மாதிரி ஆட்டியா தூக்குவானா தாலி சினிமா கையில் இருக்க. அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க, இன்னைக்கு உச்ச நடிகர்கள் இருக்காங்க. அவங்க பிஆர்ஓக்களுக்கு தெரியும். ஒரு 2-3 பேரை சொன்ன அதுலயும் ஒருத்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.